ரெண்டாவது செமிஃபைனல் மேட்ச், செகண்ட் செமிஃபைனல் மேட்ச். ஸோ டிராகன் பாய்ஸ் வர்சஸ் அண்ணா நகர். ஸோ அண்ணா நகர் வந்து ஒரு ஊர் போல் செமி என்ட்ரு ஆயிருந்தாங்க. டிராகன் பாய்ஸ் வந்து செட்டிங் போல் செமி என்ட்ரு ஆயிருந்தாங்க. ஸோ இந்த மேட்ச்சுக்கு அதே மாதிரி 4 ஓவர் கொடுத்துருக்காங்க. ஸோ 4 பவுலர் கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். ஒரு ஓவர் மட்டும் பவர் பிளே, ஸோ காமன் பவர் பிளே. ஸோ ஓப்பனிங் பேட்ஸ்மேன் அமல் ஸ்ட்ரைக்கில் இருக்கார், நான் சிங்கில் சூர்யா. ஒன்லி ஒன் பவர் பிளே ஓவர் போட்ட ரோஷன். ஃபர்ஸ்ட் பால் ஷார்ட் ஆஃப் ஸ்டம்ப்ஸ் ஆடி இருக்காரு வந்த பக்கமா. குயிக்காக இருக்குது, பவுண்டரி போயிடுச்சு. ஸோ இங்கே செமிஃபைனல் மேட்சுமே ஸ்டார்ட்ஸ் வித் பவுண்டரி. 4ஓட ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அமல் பேட்லேருந்து வந்திருக்கு பால். மறைச்சு ஆடி இருக்காரு மிட் விக்கெட்டில். ஈஸியாக 2 ஓடிட்டாங்க. 2 1. ஸோ டாஸ் பால் லெக் ஸ்டம்பில் பேட்டெல்லாம் அடித்து ஆடினார். அங்கே 6 போயிருச்சுங்க. 6. ஸோ 3வது பாலில் முதல் 6 பதிவு பண்ணிட்டாரு அமல். இந்த மேட்ச்சில் வர முதல் 6. 4th 1. பேட்டு கீழே கம்பேக்கிங் டெலிவரி டாட். முதல் டாட்டா பதிவு பண்ணிட்டார் ரோஸ். எடுத்துட்டு வந்து கோல்லே போட்டிருக்காங்க ஆஃப் ஸ்டம்ப்ஸ்ல. ஸோ கம்பேக்கிங் டெலிவரி ஃப்ரம் ரோசன். 6 நாள் பதிவு பண்ண பேட்ஸ்மேன் விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு. சமால் ஆட்டம் பண்ணி வெளியே. 1 ரன் பேட்ஸ்மேன் துர்சால் யங்ஸ்டர். லெஃப்ட் பால் மீண்டும் ஒரு டாட் பால். 1 மவுன்ஸ் டாட் கொடுத்துருக்காங்க. அதோட ஃபர்ஸ்ட் ஓவர் முடிவுக்கு வந்துருச்சு. ஒரு ஓவர் ஃபர்ஸ்ட் ஓவர் பவர் பிளே ஓவர் முடிவுக்கு ஸ்கோர் 12. 1 விக்கெட் லூஸ் பண்ணிட்டாங்க அண்ணா நகர். பழையங்கள சந்தோஷ் 4 பேரோட ஃபர்ஸ்ட் ஒன் கீழே வந்துருச்சு. டாட் கொடுத்துருக்காங்க. செகண்ட் பால் மறிச்சு ஆடி இருக்காரு மிட் விக்கெட். ஆடினார் அங்கு தடுத்து எறிவதற்கு 1 2வது ரன்னுக்கான முயற்சி. த்ரோ ரொம்ப பின்னாடி. 3வது ரன்னுக்கான முயற்சியும் கூட. மொத்தம் 3 ரன் ஓடி எடுத்துட்டாங்க. ஒவ்வொருத்தரோட 1 ரன் ஓடிட்டாங்க. 3 தேர்ட் ஒன் சரியா கனெக்ட் ஆகல. பவுலரே எடுத்திருக்காரு, கையில வச்சுட்டாரு. சிங்கிள் அலோவ் பண்ணிட்டாங்க. சூர்யா நேர்த்தியாக வீசப்பட்ட பந்து அங்கு போன பால் லாட்டு கொடுத்துருக்காங்க. நல்ல ஷாட். டிஸ்டன்ஸ் இருக்கான்னு பாப்போம். கவர்ஸ்ல அடிக்கப்பட்ட 2வது 6. ஸோ நேற்றுக்கு டேலையும் ஒரு 6 பதிவு பண்ணியிருந்தாங்க. ஸோ இன்னைக்கு டேல இங்கே சூர்யா பேட்லேருந்து பதிவு பண்ணிட்டாரு ஆஃப் ஸ்டம்ப்ஸில். நல்ல ஷாட். உடம்போட்டு தட்டினாரு. ரெண்டு ஓவர் முடிவுக்கு ஸ்கோர் 23. அண்ணா நகர் 1 விக்கெட் லூஸ் பண்ணிட்டாங்க. ஒரு விக்கெட் இழந்த சேகர் தேர்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் ஒன். சரியா கனெக்ட் ஆகல. தரையோட தரையா போயிருக்கு. தடுத்து எறிவதற்கு எடுத்த ரகுல ஈஸியா 2 ஓடிட்டாங்க. 2 பால் ரைட் ரீபால் செகண்ட் ஒன். தூக்கி அடிக்க வந்து கேட்சாக மாறுமா? நல்ல ஒரு பிடி மாதவனிடமிருந்து. நல்ல கேட்ச் மாதவா. கேட்ச் என்ற முறையில் சூர்யா தனது விக்கெட் எடுத்து கொடுத்திருக்காரு. சேகர் புதிதாக கரண் நியூ பேட்ஸ்மேன். கரண் பேட் கீழ வந்திருக்கு. ஆட முற்பட்டார். டாட் பால் க்ளோஸ்ல வச்சிருக்காங்க. ஸ்டோன் நாட் அவுட் கொடுத்திருக்காங்க. டாட் அகைன் அடித்து ஆடினாரங்க. காப்பிலே பட்டு சிங்கிள் ஓடிட்டாங்க. பிடிச்சி போட்டுக்கிட்டு இருக்காரு. கடைசி 1 நல்லா போட்டிருக்காரு. பவுலருக்கு த்ரோ அடிச்சிட்டாரு. இங்க ரன் அவுட் என்பதா? எஸ் விக்கெட் கொடுத்துட்டாங்க. ரன் அவுட்டுங்க. கரெக்டா த்ரோ அடிச்சிட்டாரு. இங்க ரன் அவுட். 3 ஓவர் முடிவுக்கு ஸ்கோர் 27. 3 விக்கெட் லூஸ் பண்ணிட்டாங்க. பாண்டிச்சேரியில பவுலர் மாதிரி கமிட்டியின் சார்பாக வரவேற்கின்றோம். மட்டை வீச்சு பண்ணி பாண்டியிடமிருந்து தடுப்பால் தடுத்து எறிவதற்கு 1 2வது ரன்னுக்கான உள்ள வச்சு எண்டு மாறி இருக்காங்க. ரன் அவுட். 1 ரன் 1 விக்கெட். வந்து ஃபீல்டரையும் தாண்டிடுச்சு. குயிக்காக போயிடுச்சு. ஸோ பவுண்டரியை பதிவு பண்ணிட்டாரு. ஸோ எண்டு மாறினக்கு அடுத்த பாலிங்க ஒரு நாளை பதிவு பண்ணிட்டாரு பாண்டி. முடியாமல் போகவே அங்கு ஒரு லெக் ஸ்டம்ப் கட்டிட்டாரு. எறிவதற்குள் 1 2 அடிக்கல படல ஸ்டம்ஸ்ல. இரண்டா மாறி இருக்கு. 2 நாட் அவுட். லாங்கால ஆடி இருக்காரு. ஆடினார். தடுத்து எறிவதற்குள் மீண்டும் ஒரு 2 ரன்கள். இது ஒரு 2 பேக் டு பேக் 2. நல்லது. லாஸ்ட் 2 மீண்டும் ஒரு தடுப்பாட். ரவுண்ட் கட் பண்ணிட்டீங்க. சிங்கிள். கடைசி ஒரு பால் கார்த்திக் ஷேக்ல.
ரிவர்சிபிள் ஆடி இருக்காரு. ஆடினார் லாஸ்ட் பால்ல பவுண்டரியை பதிவு பண்ணிட்டாரு, கொண்டு வந்துட்டாரு கார்த்திக். இந்த நாளோட இந்த ஓவர் முடிவுக்கு வந்துருச்சு. மட்டை வீச்சு தான் ஜல்லிக்க ஒரு பந்தில் அணிக்காக 4 வெற்றி புள்ளிகளை கொடுத்துள்ளார் கார்த்திக். நல்லது. இல்லைங்க உள்ள வந்துட்டாங்க. டீம் டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு. அண்ணா நகர் 41 ரன் காட்டியிருக்காங்க, 42 டார்கெட் இந்த மேட்ச் வின் பண்ண. ஸோ 2 செமிஃபைனல் மேட்சுமே 41 தான் ஸ்கோரு. 42 தான் டார்கெட் செட் பண்ணிட்டாங்க. இங்கே ஸ்ட்ரைக்கில் ஸ்ரீராம் இருக்க போகிறாரு, நான் ஸ்ட்ரைக்கில் ஜிந்தாபாய் சுரேந்தர். பவுலிங் எண்டில் ஒன்லி 1 பவர் பிளேயர் போட துஷாந்த். மேட்சாகவே நல்லா போட்டு கொடுத்துருந்தாரு பவுலிங்கில். ஃபர்ஸ்ட் ஆன் ரோட்டாஸ் பால் கேப்ல போயிருச்சு. லக்கன் திசையிலே தடுத்து ஆடினார். பாண்டி வரட்டி போனாரு, ஆனா இங்க பவுண்டரியான்னு பாப்போம். தடுத்து எறிவதற்குள் 4 அன்ஸ்டாபிள் ஒரு பவுண்டரி. ஸோ செகண்ட் ஹாஃப் இங்கே நாளோட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸ்ரீராம் பேட்ல இருந்து வந்திருக்கு. செகண்ட் பால் மீண்டும் ஒரு தடுப்பு ஆடி இருக்காரு. தடுத்து எறிவதற்குள் 1 2 மூன்றாவது ரன்னுக்கான முயற்சி. அங்கு மொத்தம் 3 ரன் ஓடி எடுத்திருக்காங்க. ஓடி எடுக்கப்பட்ட 3 ஜிந்தாபாய் ஷேக்ல சுரேந்தர். ஜிந்தாபாய் தடுப்பாளர் தடுத்து எறிவதற்குள் சிங்கிள் 1 நல்லது. லிம்ரா சிசி அணியின் சார்பாக மிட் ஆஃப்ல ஆடி இருக்காரு. வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். சிங்கிளுக்கு அலோ பண்ணிட்டாங்க. பேக் டு பேக் சிங்கிள். மேல நேரத்துல டாட் கட் பண்ண பார்த்தாரு. டாட் பால் டாப்லோட கடைசி 1 அடித்து ஆடினார். கேப் ஃபீல்டர் இல்ல. பாலர் தடுத்து எறிவதற்குள் பவுண்டரி போயிருச்சுங்க. 4 லாஸ்ட் பால். 4 நாளோட பார்ப்பே ஒரு கம்ப்ளீட் ஆயிருச்சு. வேளையில் முடிவுக்கு ஸ்கோர் 13 டிராகன் பாய்ஸ். இந்த விக்கெட்டை லூஸ் பண்ணாம சூர்யா இன்னும் செகண்ட் 4 பேரோட ஃபர்ஸ்ட் ஆன் ஒயிட் பிளஸ் 1 பவுண்டரி. போத்தம் ஷாட் என்ற முறையில் அடித்து ஆடினார். அங்கு பவுண்டரி போயிருச்சுங்க. ஒரு 4 செகண்ட் பால் லோட்டாஸ் என்ற முறையில் லோட்டாஸ் பால் ஆடினார். அங்கு தடுப்பாளர் தடுத்து எறிவதற்கு 1 சான்ஸ் பண்ணி நல்ல த்ரோ. குயிக்கா இருந்துட்டாரு. 2 செய்யப்பட்டு அங்கு ஃபில்டர் கிட்ட தான் போயிருக்கு. ரிவர்சிபிள் ஆடிட்டு சிங்கிள். 4th பால் பேட்ல ரேஜ். இங்க முக்கியமான விக்கெட். பெஞ்சாய் வந்துச்சு. நல்ல கேட்ச் யங்ஸ்டர். ஸோ விக்கெட்டை எடுத்து கொடுத்துருக்காரு சூர்யா. ஸ்ரீராம் விக்கெட்டை. ரிமைனிங் உள்ள 14க்கு 20 ரோசன் ஷேக்ல குயிக்கா பேட் எடுத்தாருங்க. ரிவர்சிபிள் பவுண்டரி போயிடுச்சு. உள்ள வந்த வேகத்துல நாளை பதிவு பண்ணிட்டார் ரோசன். கடைசி 1 மீண்டும் ஒரு கையில போட்டு ஷாட் என்ற முறையில் அடித்து ரிவர்சிபிள் ஃபீல்டரை தாண்டி 4 போயிருச்சு. பேக் டு பேக் பவுண்டரி. பவுண்டரியை பதிவு பண்ணிட்டார் ரோசன். 2 பால் 8 ரன் எடுத்துட்டு வந்தார் குயிக்கா. ரோசனிடம் 2 ஓவர் முடிவுக்கு ஸ்கோர் ரவுண்டா 30 ரன் ஆடி இருக்காங்க டிராகன் பாய்ஸ். வழங்கியுள்ளார். ரிமைனிங் உள்ள 12க்கு 12 பால் டு பால் மேட்ச். பவுலர் பாண்டி அடித்து ஆடினார். அங்கு மாறுமா இங்க ஒரு 6 போயிருச்சுங்க. நல்ல ஒரு ஃபர்ஸ்ட் பால் ஒரு 6 பதிவு பண்ணிட்டார் ஜிந்தாபாய். குட் ஷாட். செகண்ட் பால் மரிச்சாரு பேட்டிங் கீழ பேக்கிங் டெலிவரி. நெக்ஸ்ட் பால் ஆடினார். தடுப்பாளர் தடுத்து எறிவதற்கு 1 இரண்டாவது ரன்னுக்கான முயற்சி. ரன் அவுட்டுக்கு வாய்ப்பு இருந்துச்சு. 2 வெற்றி 4 ரன் தேவை. அடித்து ஆடினார். ஆடி இருக்காரு ஸ்கொயர்ல. தடுப்பாளர் கரண் தடுத்து எறிவதற்குள் 1 இரண்டாவது ரன்னுக்கான முயற்சி. அது இன்று கடைசி 2 பாட்டம் ஷாட் என்ற முறையில் அடித்து ரிவர்ஸ் திரும்பினாரு. கல்ல போட்டு வந்திருக்கு டாட் பால். கடைசி 1 அடுத்து வந்து லோட்டாஸ் என்ற முறையில் இறங்கி போய் லாங் ஆஃப்ல ஆடிட்டு அடித்து ஆடினார். சிங்கிள் கிடைச்சிருக்கா அட் தி எண்ட் ஆஃப் தி ஓவர்ல. 3 ஓவர் முடிவுக்கு ஸ்கோர் ரவுண்டா 40 ரன்னுக்கு ஆடிட்டாங்க டிராகன் பாய்ஸ். வெற்றி புள்ளிகள். ஸோ ரிமைனிங் உள்ள 6க்கு 2 தேவை 6 பாலுக்கு. பவுலர் துஷால் ஃபர்ஸ்ட் ஆன் தெரிச்சு வந்துச்சு. நல்லது தடுப்பாட்டம். ஸ்டாப் சிங்கிள் ஓடி எடுத்திருக்காங்க. இந்த சிங்கிளோட இங்கே மேட்ச் ட்ரா பண்ணிட்டாங்க. செகண்ட் பால் 1 ரன் தேவை. குயிக்கா சிங்கிள் ஓடி எடுத்துட்டாங்க. ஸோ இந்த சிங்கிளோட இந்த மேட்ச் முடிவுக்கு வந்துருச்சு. ஆட்டத்தில் ஸோ இந்த மேட்ச் இங்கே டிராகன் பாய்ஸ் வின் பண்ணிட்டாங்க. வின் பண்ணி ஃபைனல் போயிட்டாங்க. டிராகன் பாய்ஸ் நல்ல பிளேயர் 2 டீமே.
வெற்றி வகை சூடி பரிசுக்கு தகுதி நல்ல பேட் சிந்தாபாய் நல்லா அடி கொடுத்திருக்காரு. டிராகன் பாய்ஸ் அணி தலைவர்